கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து தனியார் நிறுவனங்களிலும் சி மற்றும் டி கிரேடு பணிகள் 100% கன்னடர்களுக்கே வழங்க வேண்டும் என்ற மசோதாவுக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. கர்நாடகாவில் அரசு மற்றும் தனியார் துறை வேலைகளில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு வேண்டும் என கன்னட அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தின. மேலும் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு பரிந்துரைக்கும் சரோஜினி மகிஷி அறிக்கையை உடனடியாக அமல்படுத்த கோரி பேரணிகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து கர்நாடக மாநில தொழில்கள், தொழிற்சாலைகள் மற்றும் பிற நிறுவனங்களில் உள்ளூர் நபர்களுக்கான வேலைவாய்ப்பு 2024 மசோதாவுக்கு கர்நாடக அமைச்சரவை கூட்டத்தில் நேற்று ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதாவை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்து நிறைவேற்றவும் கர்நாடக மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கன்னடர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டால் கர்நாடகாவில் உள்ள அனைத்து தனியார் நிறுவனங்கள் மற்றும் ஆலைகளில் 50% நிர்வாக பணிகளிலும் 75% நிர்வாகமல்லாத பணிகளிலும் கன்னடம் தெரிந்த உள்ளூர் நபர்களை கட்டாயம் நியமிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏ கிரேட் பணிக்கு 65% கன்னடர்களும், பி கிரேட் பணிக்கு 80% கன்னடர்களும் பணியமர்த்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சி மற்றும் டி கிரேட் பணிகள் கன்னடர்களுக்கே 100% வேலை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கன்னடர்கள் தங்கள் மாநிலத்தில் சுகபோக வாழ்க்கை வாழ வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும், அவர்கள் கன்னட நிலத்தில் வேலைவாய்ப்பு இழக்காமல் இருக்க வேண்டும் என்பதே தமது அரசின் விருப்பம் என்றும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசின் அறிவிப்பின்படி கர்நாடக மாநிலத்தில் பிறந்தவர், 15 ஆண்டுகள் மாநிலத்தில் வசிப்பவர், கன்னடத்தை தெளிவாக பேசவும் படிக்கவும் எழுதவும் திறன் கொண்டவர் இதற்கான தகுதியான நபர் என்று இந்த மசோதா வரையறுக்கிறது. மேலும் விண்ணப்பதாரர்கள் கன்னடத்தை ஒரு மொழியாக கொண்ட மேல்நிலை பள்ளி சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் கர்நாடக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நோடல் ஏஜென்சியால் குறிப்பிடப்பட்ட கன்னட புலமை தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் நிபந்தனையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தகுதியான அல்லது பொருத்தமான உள்ளூர் நபர்கள் கிடைக்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்கள் அரசாங்கத்துடன் இணைந்து உள்ளூர் நபர்களுக்கு 3 ஆண்டுகளுக்குள் பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் அந்த மசோதா கூறுகிறது. இந்த சட்டத்திலிருந்து நிறுவனங்கள் தளர்வு பெற விண்ணப்பிக்க முடியும். எனினும் அந்த நிறுவனங்களில் குறைந்தபட்சம் உள்ளூர் நபர்கள் நிர்வாக பதவிகளில் 25% மற்றும் மற்ற பிரிவுகளில் உள்ள பதவிகளில் 50%க்கும் குறைவாக இருக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் இந்த மசோதாவை ஏற்க தவறினால் 10,000 முதல் 25,000 வரை அபராதம் செலுத்த வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.